ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்விறை பஞ்சமி திதி, நள்ளிரவு 1:27 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், நள்ளிரவு 2:05 வரை உள்ளது. சித்தயோகம் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். சுப ஓரைகள் குரு ஓரை காலை 7 முதல் 8 வரை. சுக்கிர ஓரை காலை 10 முதல் 11 வரை. புதன் ஓரை காலை 11 முதல் மதியம் 12 வரை. சந்திர ஓரை மதியம் 12 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. மனதில் தோன்றிய ஒரு விஷயம் இன்று நடைபெறும். எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் உஷார் நிலைமையில் இருக்க வேண்டும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று இன்று வரப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மை உண்டாகும். பரணி. மகாலட்சுமி அருள் உள்ளது. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்க செல்வர். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இரும்பு சம்பந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோர் உயர்வு பெறுவர். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சில பெண்களுக்கு உயர் கல்வி கற்க இடம் கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர்.
மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை தொடரவும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. நினைத்த காரியம் நிறைவேறும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டித் தரும். சகோதர வழி உறவுகள் மேம்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கொழிக்கும். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் உண்டு. தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். ரோகிணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செவிலியர் பணியில் பணிபுரியும் பெண்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஐடி துறையில் வேலை செய்வோர் குதூகலம் அடைவர். ஊதிய உயர்வு பெறுவர். இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை ஈட்டித் தரும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. இன்று நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பீர்கள். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். நிலத்தில் உள்ள பிரச்சனைகள் இன்று தீர்ந்துவிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இன்று நீங்கிவிடும். சகோதர வழி உறவுகள் மேம்படும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாமன் வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நிதி ஆதாரங்கள் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். பெண்கள் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. சில பெண்கள் வீட்டை புதிதாக மாற்றி அமைப்பார்கள். எல்லா வகையிலும் யோகம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை அவசியம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. திருவாதிரை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. தந்தை வழி உறவுகள்
பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நலம் பயக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இந்நாள். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வு பெறுவர், பதவி உயர்வு பெறுவர். இல்லத்தரசிகள் நகைகள் வாங்குவார்கள், நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புனர்பூசம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நலம் பயக்கும். திருமணமாகி நீண்ட நாள் பிள்ளைப்பேறு இல்லாத பெண்களுக்கு பிள்ளைப்பேறு பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிறம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி. சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் சிலருக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பூசம். எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் கோபப்பட வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். ஆயில்யம். கூடுதல் கவனம் தொழிலில் செலுத்தினால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்போருக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கணக்கர் தொழில் புரிவோர் மற்றும் வங்கியில் கேஷியர் தொழில் புரிவோர் பணம் எண்ணும் போது நிதானம் தேவை, கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். சிம்ம ராசி. சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தாய் வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு.
அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு செய்யும் போது பத்திரத்தை நிதானமாக பார்த்து கவனமாக படித்து வாங்க வேண்டும். பூரம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ஆனால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை. உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். நிதி நிறுவனங்களில் பணியாற்றுவோர் ஊதிய உயர்வு பெறுவர். நிதி நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும். சில பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னிராசி. சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் ஒன்று இன்று நிறைவேறும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம். எதையும் யோசித்து செயல்படுத்தி முடித்து விடுவீர்கள். இன்று காரிய வெற்றி தரும் நாளாக அமையும். நினைத்த காரியம் இன்று நிறைவேறும். நீண்ட நாள் கனவு ஒன்று இன்று பலிதமாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. உறவினர்கள் வருகை உண்டு. அவர்களால் ஆதாயமும் உண்டு. சகோதர வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. நண்பர்களால் ஏற்றம் பெறுவீர்கள். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக மதிப்பெண்கள் பெறுவார்கள். பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை. இந்நாள் பொன்னாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. எதிர்பாராத தனவரவு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு. நீண்ட நாள் வாராத கடன் இன்று வசூலாக வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் மேம்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். நகை சீட்டு கட்டுவார்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை உண்டு. அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும்.
அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். சுவாதி. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை அவசியம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. நினைத்த காரியம் ஒன்று இன்று நடக்கும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். விசாகம். மகான்கள் தரிசனம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகான்கள் அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பொருளாதார நிலைமையில் ஏற்றம் உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு நலம் பயக்கும். சிவாலயத்தில் உள்ள தட்சாமூர்த்தியை வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். பெண்கள் சிலர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும்.
அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பொறுமை அவசியம் தேவை. கோபப்பட வேண்டாம். நிதானமாக இன்று பேசினால் எல்லா காரியங்களையும் நீங்கள் வெற்றியை காணலாம். செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போராடம். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக அமையும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. உத்திராடம். உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. மகர ராசி. சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன், சூரியன், புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சொற்ப லாபம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும்.
ரயில்வேயில் பணிபுரிவோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். திருவோணம், எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள், பொறுமைசாலிகள். இன்று கோபப்பட வேண்டாம். சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவுடன் செயல்படுவார்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனவரவு உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், இருந்தாலும் பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். சிலருக்கு ஏர்போர்ஸில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம், தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். இன்று எதிர்பாராத தனவரவு நிலத்தின் மூலம் சிலருக்கு அமையும். பெண்களுக்கு ஏற்றகரமான நாளாக அமையும். செவிலியர் பணிபுரியும் பெண்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் பலப்படும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி, சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சகோதர சகோதரிகள் ஆதரவுகரம் நீட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுடன் செயல்படுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சதயம், எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. பூரட்டாதி, செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. பதவி உயர்வு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத பெண்களுக்கும் உத்தியோக பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகளை முற்றிலும் தவிர்க்கவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி, செவ்வாய் சந்திரன் குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். பூரட்டாதி, செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது.
வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். நீண்ட நாட்களாக பிள்ளை பேறு இல்லாத பெண்களுக்கு பிள்ளை பேறு பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை தவிர்க்கவும். உத்திரட்டாதி உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுடன் செயல்படுவர். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். ரேவதி செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் சுமாரான தனலாபம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆதலால் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.